தீராத கடன் தீர்வதற்கும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பாக பங்குனி மாதம் முழுவதுமே முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு மாதம். பங்குனி மாதத்தின் முதல் செவ்வாயான நாளைய தினம் 17/3/2026 பங்குனி 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையில இரவுக்குள்ள நீங்க எப்ப வழிபாடு செய்றீங்களோ அதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுருங்க. நாளைய தினத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றுறது, மாவிளக்கு தீபம் ஏற்றுவது, செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடு செய்கிறது, அதை மாதிரி முருகன் கோவிலுக்கு சந்தனம் பால் போன்ற பொருட்களை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், பங்குனி அமாவாசை நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதே போல நாளைய தினத்தில் ஒரே ஒரு முறையாவது கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்க. எனக்கு அதற்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க டிவியில் மட்டுமாவது கந்த சஷ்டி கவசத்தை போட்டு விடுங்க. காலை மாலை 2 நேரமே பார்த்தீங்கன்னா டிவியில் கந்த சஷ்டி கவசம் வருது. இப்போ எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கூட செல்ஃபோனில் கூட நீங்கள் சஷ்டி கவசத்தை போட்டு கேளுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நிச்சயமாக தீருங்க. இப்போ வழிபாடு செய்கிறதுக்கு நம்ம விளக்கு பொருத்த போகிறோம், சாமிக்கு பூ போட போகிறோம், நிவேதனம் வைக்க போகிறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்ல போகிறோம். அதோடு சேர்த்து நம்ம செய்யக்கூடிய இந்த சூட்சும தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த திரவியம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர். இந்த பன்னீரை ஒரு சிறிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் பன்னீரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது முருகனை நினைத்து கொண்டு உங்கள் வீட்டு நிலைவாசல்ல முதல்ல சிறிதளவு தெளிச்சு விடுங்க. அதன் பிறகு உங்கள் வீட்டோட ஒவ்வொரு மூலைகள்லையும் சிறிதளவு இந்த பன்னீர் கலந்த தண்ணீரை தெளிச்சு விடுங்க. மீதி இருக்கக்கூடியதை அப்படியே கொண்டு போய் உங்கள் படுக்கையறையில் வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் குளிக்கிற தண்ணீரில் கலந்து குளிச்சிக்கலாம். மீதி இல்லைங்க, எல்லாத்தையுமே நான் எல்லா புறமும் தெளிச்சு விட்டுட்டேன்னா தவறு கிடையாதுங்க. அந்த பாத்திரத்தை கழுவி நீங்கள் வச்சிடலாம். இந்த பன்னீரும் தண்ணீரும் கலந்த கலவையை இந்த பங்குனி மாதத்தின் முதல் செவ்வாயில் இந்த சூட்சம முறைப்படி நிலைவாசலையும் ஒவ்வொரு மூலைகள்லையும் தெளிக்கும் போது தரித்திரம் நீங்கும், தன ஆகர்ஷண சக்தி உங்கள் வீட்டில் உண்டாகுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை நாளைய தினம் செய்ய தவறாதீங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அவர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.